மாறுபட்ட ஜோடம் தான் இனிமேல் ஜெயிக்குங்கிற கட்டாயத்துக்கு உண்டாக்கியாச்சு, வேறு வழியே இல்லை. ஸோ இந்த முண்டைய அஸ்ட்ராலஜி கொஞ்சம் கலந்துக்கிறணும். இங்கே எது மேடு பள்ளமான இடம் எடுங்க, ஆற கடகமாக பார்த்துங்க, இங்கே இயற்கை சுத்திகரிப்பு நிலையத்தை விருச்சிகமாக மாற்றுங்க, இங்கே இருக்க சுடுகாட்டம் மகரமாக மாற்றுங்க, சிம்மத்தை கோயிலாக மாற்றுங்க. ஈஸி. ராசிக்காரகத்துவத்துக்குள்ளேயே ஒளிஞ்சு கிடக்க எல்லாமே. கடனை திருப்பி கட்ட முடியாதவர்கள், கடன் 6ஆம் இடம் உணவு. அந்த ஜாதகத்தில் சூரியன் கேது சேர்க்கை, 12ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 12 புறம், சூரியன் சிவன், கேது வேலி. அப்போ புற வேலி நாதர். இப்படித்தான் எடுத்தேன். இதோட நல்லா கேட்டுக்கோங்க. சனி இருக்கிறவருக்கு எங்கே இருக்கார்? கும்பத்தில். சனி இருக்கிறது கும்பத்தில். கும்பம் காத்து ராசி, அதில் போய் சதயத்தில் இருக்குது. அவருக்கு 7ல் சனி, சதயத்தில் இருக்குது. சாரி, அவருக்கு லக்னத்தில் சனி 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால இப்போ கோச்சார சனி எங்கே இருக்குது? கும்பத்தில் இருக்குது. எப்படி வேணால் எடுத்துக்கலாம், நீங்கள் வாக்கிய திருக்கணத்துக்குள்ளே போய் குழப்ப வேண்டாம். கும்பத்தில் நான் பார்க்குறப்போ கும்பத்தில் இருக்குது, சரியா? அப்போ பிறந்த கால சனியும் நிகழ்கால சனியும் 2 மோதிக்கிட்டு கிடக்கு. அப்போ அவர் எங்கே தங்கியிருந்திருப்பார் சொல்லுங்கள். கும்பங்கிறது காற்று ராசி, கரெக்டாக? அஸ்வினி நட்சத்திரம் 1 குதிரை, சதய நட்சத்திரம் எத்தனை குதிரை? 100 குதிரை. இந்த 100 குதிரை எங்கே ஓடும்? ரேஸ் கோஸில் ஓடும். அப்போ கோயம்புத்தூரில் ரேஸ் கோஸ் இருக்குது, அதில் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் தங்கியிருந்தீங்களான்னு கேட்டேன். ஏன்னா சனி எங்கே பார்க்கும்? 10ஆம் பார்வையா? விருச்சிகத்தை பார்க்குமா? அது பொல்யூஷன் வீடா? அப்போ காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடியது கும்பம். அதுக்கு நேரம் ஆப்போசிட் சூரியன். இந்த 2 பேர் தான் காஸ்மிக். ஒரு ராசிக்கு ராசி எதிராசி உண்டு. அப்போ காஸ்மிக் எனர்ஜி வரக்கூடிய முதல் ராசி எது? சிம்மம். 2வது ராசி எது? கும்பம், ஆகாசம்னு சொல்லக்கூடியது. அப்போ இதை வச்சு தான் காஸ்மோபாலிட்டன் கிளப்புன்னு எடுத்தேன். அங்கே அட்மிட்டாக இருந்த அன்றைக்கி ஆச்சாயான்னு, அங்கே அட்மிட் அன்னைக்கு நெஞ்சு வலிக்குன்னு போனேன் ஆஸ்பத்திரிக்கு, வாழ்வை கழட்டிட்டாங்கன்னாரு. அப்போ இந்த பேரியல் ஜோதிடம் இதுக்கு பயன்படும். ஒவ்வொரு ராசியும் இப்போ நம்ம இந்த ஊர் வேலூரை 12 ராசியை பிரிங்க, ஈஸி ஜோசியம் போங்க. வழக்கமாக சொல்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. மாறுபட்ட ஜோடம் தான் இனிமேல் ஜெயிக்குங்கிற கட்டாயத்துக்கு உண்டாக்கியாச்சு, வேறு வழியே இல்லை. ஸோ இந்த முண்டைய அஸ்ட்ராலஜி கொஞ்சம் கலந்துக்கிறணும். இங்கே எது மேடு பள்ளமான இடம் எடுங்க, ஆற கடகமாக பார்த்துங்க, இங்கே இயற்கை சுத்திகரிப்பு நிலையத்தை விருச்சிகமாக மாற்றுங்க, இங்கே இருக்க சுடுகாட்டம் மகரமாக மாற்றுங்க, சிம்மத்தை கோயிலாக மாற்றுங்க. ஈஸி. ராசிக்காரகத்துவத்துக்குள்ளேயே ஒளிஞ்சு கிடக்க எல்லாமே. என்னை பொறுத்த வரைக்கும் 249 வர்க்க சக்கரம் படிக்கணுங்கிறது அது ஒரு கான்செப்ட், ஓகே, அது ரொம்ப பெருசு. எனக்கு வெறும் ராசி சக்கரம் மட்டும் போது சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். கேபி படிச்சிருக்கிறேன், ஜாமக்கோள் பிரசனம் படிச்சிருக்கிறேன். கிரக சேர்க்கையை வச்சு எல்லாமே சொல்லலாங்க ஐயா. சார், ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் கெட்டு போச்சு, அங்கே செவ்வாய் சுக்கிரனை பாருங்கள், அது அடி வாங்கி தான் கிடக்கும். உண்மை அதுதானே? ஒருக்கு 2ஆம் இடத்துல பாவிகள் இருக்குது. 2ஆம் இடங்கிறது குடும்பம். 2ஆம் இடம் குடும்பம். சூரியன் நிலைமையை பாருங்கள், சூரியன் கெட்டு கிடப்பார். இதுக்கு எதுக்கு எங்கே போய் கம்பு சுற்றுறது? 2ஆம் இடம் அவுட்டுங்க. 2ஆம் இடம் தானே குடும்பம். குடும்ப தலைவர் யார்? சூரியன் தான். சூரிய கேலக்சின்னு தானே சொல்கிறோம். அப்போ 2ஆம் இடம் கெட்டு போய் 2ஆம் இடம் கெட்டாலும் எங்கள் சூரியன் பாதிப்பில் இருக்குங்க ஐயா, 100% பாதிப்பில் இருக்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 3ஆம் இடம் இளைய சகோதரம், 3இல் பாவிகள் இருக்க. அங்கே செவ்வாயும் பாருங்கள், சுக்கிரனையும் பாருங்கள், புதனையும் பாருங்கள், 3 அவுட் ஆகி தான் கிடக்கும். ஈஸி கான்செப்ட்டு, எடுத்து பிட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் மேட்டரே கிடையாது. ஜோடத்தில் நிறையா சூட்சம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும், நேரமின்மை குறைவாக இருக்கிறனால சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரக சேர்க்கைகளை போட்டு ஈஸியாக பேர் கிட்டே இருக்கலாம். அப்போ அவருக்கு கேட்குறேன், ஐயா உங்களுக்கு சந்திரசேகர் டாக்டர் சர்ஜரி பண்ணாரா? இப்போ அவர் பேரை மட்டும் தான் வச்சு நம்ம நகர்த்தி கொண்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒவ்வொரு கிரகமும் எங்கே இருக்குன்னு உருவிட்டேன். ஐயா எந்த கிரகம் இருக்குது, இந்த கிரகம் எங்கே இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் சொல்லி கொண்டு போயாச்சு. அதுக்கப்புறம் பேசு தமிழா பேசுன்னு ஒரு சேனல், அந்த சேனலுடைய நிர்வாக இயக்குனர் திரு ராஜவேல் நாகராஜன் ஐயா. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்களுடைய சேனல் தான் திருவருள் டிவின்னு நம்ம ஆன்மீக சேனல் ஒன்று போயிட்டுருக்கு. அதுக்கு இன்டர்வியூக்காக போயாச்சு. அவர் என்னை சந்திக்கணும்னு சொல்கிறாரு. ஈவினிங் போய் சந்திக்கிறோம். அவர் பேரை வச்சுக்கிட்டே அவங்க என்ன கம்யூனிட்டி, அவர் எந்த ஊரில் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவங்க மனைவி ஊர் லொக்கேஷன் பேர் என்ன, 1.25 மணி நேரம் அவரோட உரையாடல். பணம் எடுத்து கொடுத்தாரு. ஐயா பணம் வேணாம், எனக்கு உங்கள் கூட ஒரு வாய்ப்பு கொடுங்க.
அதுக்கப்புறம் தான் அவருடைய சேனலில் உட்கார வச்சார். ஏன்னா அவங்களாம் பொலிட்டீஷியன்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ நம்ம கிரக சேர்க்கையை பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஒரு உதாரண ஜாதகம், டைம் இருக்கானே, ஒரு உதாரண ஜாதகம், ஒரு கன்னியா லக்னம் யூஎஸில் இருக்கார். கன்னிக்கு 3ஆம் இடம் விருச்சிகம்மா, கன்னிக்கு 3ஆம் இடம் விருச்சிகம்மா, அந்த விருச்சிகை வீடு கிணறு ராசியா. அப்போ அது வெள்ளுன்னு எடுக்கிறேன், 12 கூடயும் சம்மந்தப்படுறாரு. ஸோ அது வெல்ஸ் வர்கோ பேங்குன்னு எடுக்கிறேன். ஃபர்கோ 12 கோ, ஃபர்ங்கிறது 3ஆம் இடம், ஆனாலுங்கிறது 3ஆம் இடம், கமா போட்டால் 3ஆம் இடம். பாருங்கள், கமாவுக்கு கூட பாவங்க இருக்குது. நம்ம உலகத்தில் இந்த சாஸ்திரத்தை மீறி சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. கமாவுக்கு 3ஆம் இடத்தை பயன்படுத்துங்க, ஆனால் அப்படிங்கிறதுக்கு 3ஆம் இடத்தை பயன்படுத்துங்க, கேள்விக்குறிக்கும் 3ஆம் இடத்தை பயன்படுத்துங்க. நான் கேள்விக்குறிக்கும் 3ஆம் இடத்தை பயன்படுத்துவேன். இது யோசிச்சு இதே வேலையா? அப்போ வெல்ஸ்பர்கோ பேங்கில் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்குறோம். சரி, கும்பம் உங்களுக்கு ஆகாசம் காற்று வீடு, கும்பம் ஆகாசம் காற்று வீடு. கனடாக்குள்ளே போனீங்கன்னா அது வேன்கூவர்னு மாறிடும். ஏன் வேன்கூவர்னு மாறுது? அது வான வீடு. சரியா? சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி கோழி என்ன பண்ணும்? கூவும். கும்ப வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட் வீடு அது சிம்ம வீடு, கும்ப வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட் வீடு அது சிம்ம வீடு. அப்போ கும்பம் வேன்கூவர்னு எடுக்கிறேன். சூரியன் உதயும் போது என்ன சார் நடக்குது? கும்பத்துக்கு நேரம் ஆப்போசிட் சூரியன் வீடு தானே சார். சூரியன் உதிக்கும் போது என்ன சார் வருது? கோழி கூதா இல்லையா? அப்போ அது வான்கூவர்னு எடுக்கிறேன். இது யார் சொல்லி கொடுத்தா? எந்த மூல நூலில் இருக்குது? மூல நூலை தேடினோம்னா மூலம்தான் வரும் நமக்கு. ஸோ அறிஞர் பெருமக்கள், நிறையா பெருமக்கள் பயன்படுத்தினதை தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸிங்க. ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. அதாவது வசந்தன் ஐயாவை பற்றி இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்க்குறேன். ஜாதகம் பார்க்கும்போது அவர் வசந்தன் ஐயா கிட்ட ஒரு 5-6 முறை போய் சந்திச்சிருக்காரு, ஜாதகம் பார்த்துருக்காரு. ஒரு அண்ணாச்சி, எங்கள் ஊர் பக்கம் நாகர்கோவில் அண்ணாச்சி அவர். அப்போ ஒரு ஜாதகம் வாங்கிட்டு, ஐயா ஆவடியில் தொழில் ஆரம்பித்து அம்பத்தூரில் முடிச்சிங்களா? ஒரே கேள்வி. ஆவடியில் ஆரம்பித்து அம்பத்தூரில் முடிச்சிங்களா? ஆமாம், அம்பத்தூரில் எல்லாமே முடிஞ்சு வச்சுக்க. இடையில படப்பையில் ஓரகடத்தில் சொத்து வாங்கி போட்டு அது சிக்கலில் இருக்கா? டக்குன்னு கேட்டு HDFC பேங்கில் டாக்குமெண்ட் சிக்கியிருக்கும், டேக் ஓவர் லோன் போயிருக்கும் அப்படின்னு. எல்லாம் கரெக்டு சார்னார். தனுசு லக்கணம் நல்லா கேட்டுக்கோங்க. தனுசு லக்கண ஜாதகம் அவர் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி செவ்வாய் உச்சம். செவ்வாய் மேலே சனி கோச்சாரத்தில் போகும் பொழுது ஃபுல் விரையங்க. அப்போ நான் இப்போ கொடுத்த பரிகாரம் வேறு. அப்போ அவர் குடும்ப உறுப்பினர்கள், அவங்க பேர், அவங்க எல்லாம் சொல்லி, அவங்க ஒய்ஃப் ட்வின்ஸு இத்தனையும் சொல்லி முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் எல்லாம் அடமலை மாதிரி அடித்து தட்டினதுக்கப்புறம் அவர், சார் நான் வசனையை பார்க்குறேன். ஐயோ ஏங்க, அவர் இயக்குனர் சிகரம், நான் சாதாரணமான ஆள், என்னையே போய் நீங்கள் ஏங்க என்கிட்ட வந்து பார்த்தீங்க? வீட்டில் அவங்கள சார்ந்தவங்ககிட்ட பார்த்துருக்காங்க. இல்லை சார், அவர் சொன்னது எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க, பேர்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. அவரை சந்தித்ததுக்கப்புறம் நிறையா பிரச்சனைகளை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு வந்துச்சுங்கிறார். சார் கடன் 40 கோடி சார், 40 கோடி கடன். அவரை பார்த்ததுக்கப்புறம் அவர் தான் என்னை காப்பாற்றி விட்ட மகராசேங்கிறார். அவர் இறந்ததுக்கப்புறம் பேர் புகழ் எங்கே போய் நிற்கிது பாருங்கள். என்ன சொன்னாருன்னு கேட்டேன். மகரத்தில் செவ்வா, நல்லா கேட்டுக்கோங்க. பெர்த்து சாட்டில் தனுசு லக்கணம், இது பாயிண்ட் உங்களுக்கு உதவும். மகர லக்கணத்தை செவ்வாய் மேலே கோச்சார சனி, செவ்வாய் மேலே கோச்சார சனி. அது என்ன ராசி? அது தத்துவம், ராசி தத்துவத்தில் நில ராசி. சரியா? என்ன சொல்லியிருக்கா தெரியுமா ஐயா? சிம்பிளான பரிகாரங்க. ஒரு செங்கல் மேலே கருங்களை தூக்கி வைக்க, செங்கல் மேலே கருங்களை தூக்கி வைக்க, பிரச்சனை சால்வ் ஆகிரும் போங்க. 3 பேங்க் டேக் ஓவர் ஆகி தப்பிச்சுக்கு வைக்க, அப்புறம் ஏதாவது ஒரு சொத்தை விற்று கொடுத்துக்கலாம் போங்க. எப்படி? ஒரு சாதாரண ஒரு செங்கல் மேலே ஒரு கருங்களை தூக்கி வைக்க சொல்லியிருக்காரு. அவரை இறந்ததுக்கப்புறம் செத்தும் கொடுத்தான் சீதக்காதிங்கிற மாதிரி இறந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறார். அந்த காலமெல்லாம் கடந்துருச்சு. நான் சில விஷயங்கள்லாம் சொல்லி, அதாவது திருநெல்வேலி பக்கத்தில் கீழக்கல்லூருங்கிற ஊரில் புறவேலிநாதர், அவரை போய் பாருங்க. புறவேலிநாதர், அவரை போய் பாருங்கள், சரியாக இருப்போங்க. அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, புரோவரிநாதர். புரோ நோட்டு கையில் பிடிச்சிக்கிறாங்கல்ல, புரோவரிநாதர். அதாவது அந்த காலத்தில் புரோ நோட்டு போட்டு எழுதி வாங்குவாங்களாம். இத்தனை ஏக்கர் கோயிலுக்கு எழுதி கொடுத்துருக்க, கோயில் நிலத்தை எடுத்துருக்கிற குத்தகைக்கு இத்தனை மூட்டை கொடுக்கணும் அப்படின்னு எழுதி வாங்குவாங்களாம். புரோ நோட்டில் எழுதி வாங்குவாங்களாம். அந்த ஊரில் யாராவது லேண்டு வாங்கினா கூட அந்த கோயிலுக்கு இடம் தானம் கொடுப்பாங்களாம். அந்த ஊரில் ஏதாவது லேண்டு வாங்கிட்டாங்கன்னா ஒரு 100 மூட்டை வருஷத்துக்கு நெல் படி அளக்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்களாம். ஸோ அவரை போய் பாருங்கள்.
இது ஐயா ஏதாவது சொன்னாங்களா? ஐயா இதை சொல்லலை. சரி, இந்த டிரான்ஸ்லேட்டுக்கு இது சொல்லலை, இந்த டிரான்ஸ்லேட்டுக்கு இது இப்போதைக்கு நீங்கள் எங்கே போங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும். கீழக்கல்லூர்னு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. ஸோ கடனை திருப்பி கட்ட முடியாதவர்கள், கடன் 6ஆம் இடம், கடன் 6ஆம் இடம் உணவு. அந்த ஜாதகத்தில் சூரியன் கேது சேர்க்கை, 12ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 12 புறம், சூரியன் சிவன், கேது வேலி. அப்போ புற வேலி நாதர். இப்படித்தான் எடுத்தேன். புறம்போக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, சூரியன் தான் புறம்போக்கு. சூரியன் தான் சார் அரசாங்க நிலம். நம்ம சொல்ல யார் அப்போட்டு ரோடில் கேட்காமா இல்லையா? இல்லை, இது யார் அப்போட்டு ரோடு நல்லவா போகிற அரசாங்க சொத்து யார் கேட்க போகிறா? அப்போ சூரியன் தான் அரசாங்கம். 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று 8ஆம் பார்வையாக சூரியனை பார்வை செய்கிறது. 6க்குடைய சுக்கிரனும் அவருடைய நட்சத்திரத்திலேயே பூரத்திலேயே சூரியன் இருக்கிறது. அப்போ 9ஆம் இடம் என்றது பாக்கியம், 6ஆம் இடம் என்பது கடன் அடைதல். அது கேதுவுடன் சம்மந்தப்பட்டதால் 12ஆம் இடங்கிறது புறம், வரம். தனுசுங்கிறது வரம், 12ஆம் இடங்கிறது புறம். சரியா? அப்போ புறம்போக், அதாவது புற வேலி நாதர் கேது வேலி, அவரை தரிசனம் செய்ய இது இந்த ஜாதகத்துக்கு வேலை செய்யும், மற்ற ஜாதத்துக்கு வேலை செய்யாது. இந்த கிரக சேர்க்கைக்கு வேலை செய்யும். அதான் 12 கூட தொடர்பு கொண்டு ஒருவேளை தனுசலக்கணமாகி செவ்வாய் சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன் ஒருவேளை இருந்தால், கேது தொடர்பு கொண்டால் புறவேலிநாதரை எடுக்கணும். அது எந்த ராசி, என்ன லக்னம், இத்தனை மாறுபட்டு எடுக்க வேண்டியிருக்கு பரிகாரம். அப்போ இது செய்யுங்க, பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் கொடுத்த என்னுடைய குருமார்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். அண்ணனை என்றைக்கு நான் மறக்க மாட்டேன், என்றைக்கு நான் விட மாட்டேன் அவரை. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை ரொம்ப நேரம் போர் அடிக்க வச்சிட்டேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.